இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 நம்பர் சிஸ்டம் பேஜ் நம்பர் 19 இருக்க ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அண்ட் செக் ஃபார் ஈக்குவாலிட்டி. இது ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவல் இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் அண்ட் செக் ஃபார் ஈக்குவாலிட்டி. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். -6 × 4 + -5. இப்போ இந்த -6 அப்படியே எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஆன்சர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? இங்கே 4, இங்கே அடிஷன் கொடுத்துருக்கனால அதுக்கப்புறம் வர இன்டீஜர் அப்படியே எழுதிக்கணும் -5. அப்போது -6 × இப்போது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், அப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் கிரேட்டர் நம்ம சைன் ஃபஸ்ட் போடணும். 4 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ எதுனா சப்ட்ராக்ட் பண்ணுவோம்? கிரேட்டர் நம்பரில் இருந்தால் ஸ்மாலர் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 5 - 4 வந்து 1. இப்போ இது ரெண்டு நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் என்ன பார்க்கணும்? எத்தனை மைனஸ் சைன் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே எத்தனை மைனஸ் சைன் இருக்குது? 2. 2 வந்து ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் சைனு. அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் சைன் தான் ப்ளஸ் வரும். அப்போ ஆன்சர் ப்ளஸ்ஸு. இப்போ 6 1 is 6. அப்போ இந்த பக்கம் ஆன்சர் வந்து 6. இப்போ அதோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். என்னது? -6 × 4 + -6 × -5. ஸோ ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். ஒரு மைனஸ் இருக்கான மைனஸ், இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்தனால 6 4s are 24 ப்ளஸ் இதுக்கு ரெண்டு பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ் வந்துடும். அப்புறம் 6 5s are 30. இப்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனு. இது மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இங்கே நடுவில் மல்டிப்ளிகேஷனாக கிடையாது. அப்போது அடிஷ்னலாக சப்ட்ராக்ஷனாக பார்க்கணும். ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனாக சப்ட்ராக்ஷன். இப்போ எது பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து பண்ணணும். அப்போ பெரிய நம்பர் சைன் ஃபஸ்ட் போடுங்க, ப்ளஸ்ஸு. அப்போ 30 - 24 வந்து 6. அப்போ இங்கேயும் 6 இங்கேயும் 6 ரெண்டும் ஈக்குவல். அப்போ போத் ஆர் ஈக்குவல். Now we'll pass on to the second problem. Second problem, -3 × 2 + -8 and -3 × 2 + -3 × 8. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். -3 × 2 + -8. ஸோ ஃபஸ்ட் வந்து -3 × இப்போ இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ எப்படி போடுவோம்? 2 போட்டுட்டு இங்கே அடிஷன் இருக்க இந்த -8 அப்படியே வரும். அப்போது -3 × இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ், அப்போ டிஃப்ரெண்ட் சைன். இது வந்து ஐதர் அடிஷனாக சப்ட்ராக்ஷனாக பார்க்கணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்? பெரிய நம்பர் 2 பெருசா 8 பெருசா? 8 பெருசு. அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 8 - 2 எவ்வளவு? 6. ஸோ -3 × -6. அப்போ எத்தனை மைனஸ் இருக்கீங்க? ரெண்டு மைனஸ். ரெண்டு மைனஸ் என்னது? ப்ளஸ்ஸு. 6 3s are 18. இப்போ அந்த பக்கம் இருக்கிறது போடுங்க பார்க்கலாம். -3 × 2 + -3 × 8. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராக்கெட் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ், 3 2s are 6 மல்டிப்ளிகேஷனால், ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கிற மைனஸ், 8 3s are 24. எப்போ நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் அதை என்ன பண்ணுங்கள்? ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. இப்போ -6 இங்கே ப்ளஸ் அடிஷன் இருக்கும்போது இந்த -24 அப்படியே வந்துடும். இப்போ ரெண்டும் சேம் சைன் அந்த சைன் போட்டுங்க. சேம் சைன் வந்து ஆட் பண்ணுங்க. 24 + 6 வந்து 30. பட் இங்கே வந்து 18 வந்திருக்கனால இங்கே 30 வந்திருக்கனால போத் ஆர் நாட் ஈக்குவல். ஏன் நாட் ஈக்குவல்னால் இங்கே -8 வந்திருந்தால் ஈக்குவலாக வந்திருக்கும் இல்லைங்களா? இங்கே இருக்க -8 வந்திருந்தால் ஈக்குவலாக வந்திருக்கும். பட் இங்கே +8 வந்திருக்கனால நமக்கு வந்து போத் ஆர் நாட் ஈக்குவல். இந்த சம் வந்து ப்ரூவ் த ஃபாலோயிங். இப்போ பாருங்கள், -5 × -76 + 8 is equal to -5 × -76 + -5 × 8. இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா,
இது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் -5 இன்ட்டு -76 ப்ளஸ் -5 இன்ட்டு 8. ஸோ அவங்களே டிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டும் நம்ம ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து -5 இன்ட்டு ஓப்பன் த ப்ராக்கெட் -76 ப்ளஸ் 8. இப்போ பாருங்கள் -5 எழுதிட்டு இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் போடணும். இங்கே 2 சைன் தான் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா? அப்படியே நம்ம போடலாம். ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கனால சப்ராக்ட் பண்ணோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணும்போது பெரிய நம்பர் இது 76, அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது மைனஸ் போட்டுட்டு 76ல் 8 சப்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ வரும் 68. ஸோ இப்போ அடுத்தது என்னது 2 மல்டிப்ளிகேஷன். 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 8s are 40க்கு 0 4 6 5s are 30 30 + 4 வந்து 34. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ஆர்ஹெச்எஸ் போடலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து -5 இன்ட்டு -76 ப்ளஸ் -5 இன்ட்டு 8. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது போடலாம். மல்டிப்ளிகேஷனால் 2 மைனஸ்னால் ப்ளஸ் வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 5 6 are 30க்கு 0 3 கேரி ஓவர் 30 5 7s are 35 35 + 3 வந்து 38 ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் வரும். 5 8s are 40. இப்போது 380 அடிஷன் இருக்கனால அந்த நம்பர் அப்படியே வரும் -40. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும். 380 - 40 வந்து 340. ஸோ எல்ஹெச்எஸ் ஆன்சரும் ஆர்ஹெச்எஸ் ஆன்சரும் ஈக்குவல். LHS equal to RHS. Hence proved. இப்போ நம்ம செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் 42 × 7 + -3 is equal to 42 × 7 + 42 × -3. இப்போ LHS வந்து 42 × 7 + -3. ஸோ ஃபஸ்ட்டு எது போடணும் ப்ராக்கெட்டில் இருக்குது. இந்த 42 அப்படியே போடுங்க. இன்ட்டு இங்கே அடிஷன் இருக்கனால அந்த -3 அப்படியே வரும். 7 - 3. therefore 42 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னால் சப்ராக்ட் பண்ணும். 7 - 3 is 4. ஸோ இப்போ இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க மல்டிப்ளிகேஷன். மைனஸே இல்லை, அப்போ ப்ளஸ் தான் ஆன்சர் வரும். 4 2s are 8 4 4s are 16. ஸோ 168. இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து 42 × 7 + 42 × -3. 42 × 7 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது. 7 2s are 14 கேரி ஓவர் 1 28 + 1 29 ப்ளஸ் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். இப்போ 3 2s are 6 4 3s are 12. ஸோ 294. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால அது அப்படியே -126 வரும். ஸோ இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்கள். 4ல் 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே இந்த கேரி ஓவர் கொடுத்தோன்னா இங்கே 8 ஆகிடும். இங்கே வந்து 14 14ல் 6 போச்சுன்னா 8. இங்கே வந்து 8 8 - 2 is 6 2 - 1 is 1. therefore LHS is equal to RHS. ஸோ LHS ஆன்சர் ஈக்குவல் டு RHS இருக்கனால hence proved. Third sum -3 × -4 + -5 is equal to -3 × -4 + -3 × -5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடலாம். ஃபஸ்ட்டு -3 × -4 + -5. ஸோ அப்படியே -3 போடுங்க. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது போடலாம். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் -4 ப்ளஸ் இருக்கிறதுனால அப்படியே இந்த -5 வரும். ஸோ -3 வந்து இங்கே 2 மைனஸ் சேம் சைன் இருக்கிறதுனால மைனஸ் வரும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்போ 5ஓட 9 ஆட் பண்ணால் 5ஓட 4 ஆட் பண்ணால் 9. இப்போ இங்கே இங்கே இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ therefore 2 மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆகிடும். 9 3s are 27. ஸோ LHS வந்து 27. இப்போ RHS வந்து -3 × -4 + -3 × -5. ஸோ ஃபஸ்ட் இதோட ஆன்சர் போடுவோம், அப்புறம் அதோட ஆன்சர் போடலாம்.
மைனஸ் மைனஸ் 2 மைனஸ்னால் ப்ளஸ் வந்துடும். 4 3s are 12 ப்ளஸ் இங்கே 2 மைனஸு, ஸோ therefore ப்ளஸ் வரும். 5 3s are 15. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 27. ப்ளஸ் ப்ளஸ் இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 27. ஸோ therefore LH is equal to RHS. Hence proved. Fourth sum, 103 into 25 is equal to 100 plus 3 into 25 plus 100 into 25 plus 3 into 25. இப்போ இது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். அப்போது 100 into 25 ப்ளஸ் 3 into 25. ஸோ மூணுமே வந்து ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து 103 into 25, 100 into 25. ஃபஸ்ட் வந்து 5 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 3s are 15க்கு 5, கேரி ஒரு 1, 5 zeros are 0, 0 ஒன்று ஆட் பண்ணால் 1, 5 1 is 5. அதுக்கப்புறமா ஒன்ஸுக்கு நேராக வந்து போடக்கூடாது, அதனால் இன்ட்டு போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into 3 6, எங்கள் டென்ஸுக்கு நேராக எழுதணும் 6. 2 zeros are 0, ஹண்ட்ரட்ஸ்க்கு நேராக 0 போடணும். 2 1 is 2, அது வந்து thousands பிளேஸில் வரும், இங்கே thousands பிளேஸ் இல்லை. இப்போ ஆட் பண்ணிக்கிங்க. 5 6 + 1 7, 5 2, அப்போ 2575. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 100 + 3 into 25. இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 100 + 3 எவ்வளவு? 103 into 25. இப்போ நம்ம ஜஸ்ட் நவ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 103 into 25 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2575. அந்த ஆன்சர் எழுதிக்கிங்க. இது செகண்ட் இஸ் ஈக்குவல் டுக்குள்ள இருக்க ஆன்சர். இப்போ தேர்ட் இஸ் ஈக்குவல் டுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். 100 into 25 plus 3 into 25. 100 into 25 இது 2500. இது இல்லை, 0 0 போட்டு 25 1s are 25, 2500. அப்புறம் 3 into 25 வந்து 25 1s are 25, 25 2s are 50, 25 3s are 75. இப்போ இது ரெண்டு என்ன பண்ண சொல்லியிருக்கீங்க? ஆட். அப்போ 2500யும் 75 ஆட் பண்ண என்ன வரும்? இங்கே 1s இங்கே 0 இருக்கிறதுனால அந்த 5 அப்படியே வந்துடும். 10ஸில் இங்கே 7, இங்கே 0 இருக்கிறதுனால 7 + 0 7 வந்துடும். இப்போது 2000 அந்த ஹண்ட்ரட்ஸ்லையும் தௌசண்ட்ஸ்லையும் அப்படியே இருக்கிறதுனால 5 2 போட்டுங்க. அப்போ இங்கேயும் 2575. அப்போ எல்லா ஆல் த 3 ஆன்சர்ஸ் ஆர் என்னது? ஈக்குவல். 1 is equal to 2 equal to 3. Hence proved. Thank you. Subscribe the channel and share it.